ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப செலிப்ரேட் தானே. நம்ம எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம், டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படி தானே. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்ஸாக பண்ணி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் வீட்டில் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் ஜேம்ஸ் வந்திருக்கிறேன், மோனிகாவும் வந்திருக்கிறாங்க. நம்ம கூட சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? பிள்ளைகளா, வேற யாரும் வரல, நான் தான் வந்திருக்கிறேன். ஓடி போறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜேம்ஸ் அண்ணே, உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே ஓகே, எனக்கு இந்த வருஷம் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் தாத்தா. இயற்கையான இந்த சூழ்நிலையில எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? பார்த்தா ஏதோ சமைக்கலாம் போற மாதிரி தெரியுது. நாங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணி காமிக்க போறோம். வாவ், கிறிஸ்மஸ்னாலே ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் தானே. பரவாயில்ல பரவாயில்ல பிள்ளைகளா, இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, எல்லாமே பாட்டி தான் பண்ணும். ஆனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எதுவுமே பண்றது இல்ல வீட்டுல. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பாருங்க, குடிச்ச காபி கிளாஸ் கூட இந்த பிள்ளைங்க எடுத்து வைக்க மாட்டேங்காங்க. ஆமா, ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க இப்போ. ஆமா, ஆனா நம்ம ரிவைவல் கிட்ஸ் பிள்ளைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பான பிள்ளைங்க. அதனாலதான் அவங்களுக்கு நாம இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறோம். பிள்ளைகளா, நீங்களும் ரெடியா இருக்கிறீங்களா? சூப்பரா நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செய்ய போறோம். ஓகே ஓகே, இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க எங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பொரிகடலை பர்பி நம்ம செய்ய போறோம். பொரிகடலை, சுகர், ஏலக்காய், கீ ப்ளஸ் செரி ஃப்ரூட். பொரிகடலை பிள்ளைகளா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பொரிகடலை போடுறோம். பொரிகடலை போடுறோம். போட்டாச்சு. அதுக்கு சுகர். ஓ, சுகர்னா சீனி தானே? ஆமா, சீனியே தான். ஒரு பவுல் சீனி போடுறோம். அதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஏலக்காய். ஏலக்காய் எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க. ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. நல்ல இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸில நல்ல மையா அரைக்க போகிறோம். ஓகே பிள்ளைகளா, நல்லா கவனிங்க. மிக்ஸிலாம் அரைக்கும் பொழுது உங்க மம்மி டாடி பெரியவங்கள பக்கத்துல வச்சுட்டு அரைக்கணும். நீங்களே போட்டுக்கிட்டு சாக்கு ஏதாவது அடிச்சிடக்கூடாது, சரிங்களா? அரைங்க அரைங்க, மோனிகாக்கா அரைங்க. அரைது 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 அரைது. வாவ், சூப்பர் சூப்பர். அரைக்கும் போது நல்லா பவுடரைட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களா, கை யூஸ் பண்ணாதீங்க. ஓ, அப்ப பார்த்து பார்த்து அரைக்கணும் மெதுவா. சரி சரி. நல்ல பவுடரா அரைச்சாச்சு. நல்ல பவுடரா இருக்கா பாத்துக்கிட்டீங்களா? நல்லா அழகா இருக்கா? பிள்ளைங்களா பாருங்க, நல்ல பவுடரா இருக்குதா? இப்படிதான் அரைக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுல நம்ம கொஞ்சம் கீ யூஸ் பண்ண போறோம். ஒரு 50 ml நெய். பிள்ளைகளா பாத்துக்கோங்க, அழகா நெய் எடுக்கிறாங்க. அந்த நெய் எடுத்து எவ்வளவு ஊத்தணும்? எவ்வளவு தேவையோ. உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும், நெய் நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னா நீங்க நெய் நிறைய எடுத்துக்கிடலாம். இல்ல எனக்கு நெய் ரொம்ப பிடிக்காது தாத்தா அப்படின்னா நீங்க கம்மியாவே எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. ஓகே 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 ஓகே. இரு நான் அந்த பக்கம் வரேன், எனக்கு நெய் தெரியவே மாட்டேங்குது. வாங்க தாத்தா, வாங்க பாருங்க, தெரியுதா? பாக்குறேன். இப்ப நெய் நல்ல சூடாகணும். அடுப்பு ஃபுல்லா வைக்கணுமா ஸ்லிம்ல வைக்கணுமா? மீடியமா வச்சாவே போதும். ஓகே ஓகே ஓகே. அரைச்சி வச்சிருக்க பவுடரை நம்ம அப்படியே கீழ ஆட் பண்றோம். ஓ பிள்ளைகளா, பெரியவங்கள வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப சுடும் போல. இது நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நெய்யோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நெய்யோட நம்ம இப்போ நெய் மெல்ட் ஆனோம்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நெய் கூட.
பிள்ளைங்களா சமையல்லாம் செய்யணும்னா ரொம்ப பொறுமை வேணும் போல. தாத்தாக்கெல்லாம் அந்த பொறுமை கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா? வாவ் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குதே, சூப்பரா இருக்குது. பிள்ளைங்களா எப்போ குடிப்பீங்கன்னு தெரியலையா ஜேம்ஸ்? பிள்ளைங்களா பாருங்க பாருங்க, அழகா மெல்ட் ஆயிட்டு இருக்குது. இப்பவே எனக்கு நாக்கெல்லாம் ஐயோ சாப்பிடறது போல இருக்குதே. சீக்கிரம் சீக்கிரம் செய்யுங்க. இப்போ என்ன பண்றோம், நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம், பேடா பிடிக்க போறோம். உருண்டை பிடிச்சி நம்ம பிளேட்ல வச்சு நமக்கு எந்த ஷேப், ஸ்கொயர் ஷேப் சதுரமா வேணும்னா சதுரமா, இல்லையா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணுமா ரவுண்ட் ஷேப்ல நம்ம பிடிச்சி நம்ம என்ன பண்ண போறோம், பர்பி பண்ண போறோம். பிடிச்சி நம்ம பர்பி மாதிரி வச்சு நம்ம அழகா பிளேட்ல நம்ம வைக்க போறோம். ஓகே ஓகே, எல்லா ஷேப்பும் நம்ம செஞ்சு காமிச்சிருவோம் பிள்ளைகளுக்கு. செஞ்சு காமிச்சிருவோம் பாருங்க பிள்ளைங்களா. அழகா இப்போ நம்ம லட்டு ஷேப்ல நம்ம வைக்கிறோம். நம்ம லட்டு ஷேப்ல பிடிச்சி வைக்கிறோம் நம்ம. சூப்பர். ஐயோ இப்பவே சாப்பிட்டு போல இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்குது இந்த ஸ்வீட்டு. ஆமா பிள்ளைங்களா, நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுல நம்ம செய்யும் போது. என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்ல பண்ண போறோம் பிள்ளைங்களா. வரலன்னா நம்ம அதுக்கு இந்த சட்டை நம்ம தோசை பற்றி இருக்கலாம், அதில் கூட வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் இப்படி நம்ம பிளாஸ்டிக் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் சூடாது. இதில் வச்சு நம்ம அழகாக நம்ம பண்ணிக்கலாம். வாவ் பார்க்கவே அழகா இருக்குதே. பிள்ளைகளா சூப்பரா ரெடி ஆகுது. இன்னைக்கு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஓ ஐயோ அண்ணன் சூப்பர் சூப்பரா ரவுண்டா பண்றாரு, உருண்டையா பண்றாரு, சதுரமா பண்றாரு. ஐயோ எப்படா இது ரெடி ஆகும்னு இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி எப்படி சொல்லுங்க, உங்களுக்கு உங்க விருப்பம் போல ஒரு முக்கோணம் செஞ்சிடலாமா, ஒரு ட்ரையாங்கிள். நீங்கள் வீட்டில் வந்து ஹாட் இன் மோடு அந்த மாதிரி எதுவும் இருந்துன்னா நீங்கள் அந்த மாதிரி அச்சு கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பர்பி செய்யலாம். நல்லா அழகாக இருக்கும் நம்ம விருப்பம் போல். சில பேக்கரியில் பார்த்தீங்கன்னா சில அச்செல்லாம் நமக்கு கிடைக்கும், ஹார்ட் இன் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில், அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ் வாவ் சூப்பரா இருக்குது. நிறைய செய்றாங்களே. இப்பவே சாப்பிட போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. அந்த செரியை நம்ம கட் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஷேப் மேலேயும் நம்ம வைக்க போறோம். வாவ் பார்க்கவே அழகா இருக்குது. ஐயோ இப்பவே சாப்பிடுங்க. எனக்கு ரெண்டு கொடுப்பீங்களா? கண்டிப்பா தாத்தா, உங்களுக்கு தான், உங்களுக்காகத்தானே இந்த கிறிஸ்மஸே நாங்கள் செஞ்சிருக்கோம். வாவ் வாவ் சூப்பர்ண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. நேற்று கூட பார்த்த ஒரு கடையில குட்டி பிள்ளைக்கு அவங்க அம்மா குர்குரே வாங்கி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய வயிற்றுக்கு கேடு, அப்படிதானே? ரொம்ப கேடு தாத்தா. பீஸா, பர்கர், சிப்ஸ், அது எவ்வளவு உடம்புக்கு கேடு, அப்படிதானே? ஆமா தாத்தா, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு ஹெல்த்தியா டேஸ்டா சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல அது நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆமா தாத்தா, நம்ம இதை நீங்க பிள்ளைங்க நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த ஒரு வியாதி எதுவும் வராது. உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நீங்க அம்மா அப்பாட்ட எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கமான்னு சொல்ல வேண்டாம். நீங்களே சிம்பிளா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்க நல்ல ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஆமா பிள்ளைகளா, ஜேம்ஸ் அண்ணனும் மோனிகாவும் சொன்னது தெரிஞ்சுதா? நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா டேஸ்டா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே 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 ஓகே. அண்ணே எங்க காட்டுங்க பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ். பிள்ளைங்க பாருங்க. ஓ பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தாத்தா நீங்க முதல்ல லட்டு சாப்பிடுங்க. வாவ் சூப்பர் சூப்பர் பிள்ளைகளா, நானும் சாப்பிட போறேன். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்ச ரெண்டு பேருக்கும் தாத்தா ஊட்டி விட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க வாங்க நீங்க வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you தாத்தா. பிள்ளைகளா ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். பிள்ளைகளா ரொம்ப டேஸ்டா அழகான ஸ்வீட்டான பொரிகடலை பர்பி நீங்களும் செஞ்சு அதை போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் நிறைய வாரம் செய்ய போற ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களோ கிறிஸ்மஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் காத்திருக்கு. பாருங்க அந்த சைடு பாருங்க எவ்வளவு கிஃப்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே பிள்ளைகளா, மறக்காம அனுப்புங்க. ஜெம்ஸ்ண்ணே அடுத்த வாரமும் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பிள்ளைங்களா, அடுத்த வாரம் இதை விட பெஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செஞ்சு தர போறோம். ஓகே பை. பை. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.